துரோகத்திற்கு என்றைக்குமே ஜெயிச்சதாக சரித்திரம் இல்லை. ஒரு விதத்தில் இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு தான் எங்களுக்கு பொங்கல் தீபாவளி. ஏன்னா இப்போ நாங்க 2026 தேர்தலை வெற்றி தேர்தலை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். எங்களை கொஞ்சம் நெஞ்சம் பிடிச்சிருந்த சனி இன்னையோட விட்டது. பூசணிக்காய் சுத்தி டிஸ்டி சுத்தி போட வேண்டியதுதான் எங்களுக்கு. இன்னொன்னு சொல்லியிருக்கிறார் முக்கியமா, இதை நீங்க தான் சொல்லணும். நான் என்னைக்குமே தீய சக்தி சொன்னதில்லை. அதிமுக தொடங்கப்பட்ட 1972 என்னைக்கு தொடங்கப்பட்டதோ, புரட்சி தலைவர் எம்ஜிஆர்ல இருந்து சாதாரண அட்டை வைத்திருக்காத அண்ணா தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி. அப்படி நான் தீய சக்தி என்று சொல்லவில்லை என்றால் இவர் யார்? அப்போ இவர் உண்மையான அதிமுக இல்லை. எத்தனை மேடையில் எத்தனை கூட்டத்தில் இவர் சொல்லியிருக்கிறார். இப்பட்டமாக பச்சை பொய்யை இன்றைக்கு சொல்லுகிறார். இதை நீங்க தெரிஞ்சுக்கங்க. அவ்வளவுதான். துரோகி எதை வேணாலும் சொல்லுவாங்க. துரோகி சொல்வதற்கெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு சட்ட பிரச்சனைகள் அனைத்தும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதிமுக சந்திக்கும், எதிர்கொள்ளும். நாங்கள் அதை பற்றி எந்த காலகட்டத்திலும் பயப்பட்டதில்லை, அச்சப்பட்டதில்லை. ஆனால் இவர்கள் போட்ட ஓபிஎஸ் போட்ட வழக்குகளை நீதிமன்றத்திலே அதற்கான பதில் வரும். தேனி மாவட்டத்தில் அதிமுக கோட்டை இப்போது ஓட்டைன்னு சொல்றாரு ரவீந்திரநாத். அந்த இவர் துணை முதலமைச்சராக இருந்தார். யாரு? தேனி மாவட்டத்தில் ஓட்டை ஊந்ததுன்னு சொல்ற தேனி மாவட்டத்தில் தான் இவர் துணை முதலமைச்சராக இருக்கின்ற போது அந்த இடைத்தேர்தல் வந்தது. ஆண்டிப்பட்டியில் அம்மா நின்று வெற்றி பெற்ற, புரட்சி தலைவர் நின்று வெற்றி பெற்ற ஆண்டிப்பட்டி. இவர் குடியிருக்கிற ஊர் பெரியகுளம் தொகுதியில் இடைத்தேர்தலில் தோல்வி அடைந்தது. ஓட்ட ஒன்று